கமெண்ட்ஸ் வந்து பார்த்தேன். அதாவது இந்த வெள்ளி பொருட்களையும் வந்து க்ளீன் பண்ணி காமிங்க. ஏன்னா நான் அந்த வரலட்சுமி பூஜை அப்போ வந்து பித்தளை பொருட்களை க்ளீன் பண்ணி காமிச்சிருந்தீங்களா? ஸோ அதில் வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதனால் எங்கிட்ட இருக்க வெள்ளி பொருட்கள் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கருப்பாக இல்லை. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ஒரு வெள்ளி பொருள் தான். அவங்க குழந்தைகள பயன்படுத்தியிருந்தாமா. இதுவே எங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துங்களேன்னு கேட்டாங்க. சரி நம்மளும் இதை வந்து ட்ரை பண்ணி அப்படியே உங்களுக்கும் வந்து வீடியோவை ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பாருங்கள் ரொம்ப கருப்பாக இருக்குது. எனக்கு இதுலேயுமே ஒரு ஐடியா வந்து ஷேர் பண்ணாங்க. ஒரு ஃப்ரெண்ட் வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா, நான் பெரும்பாலும் வந்து கோல்கேட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வெள்ளி பொருட்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட் வந்து கோல்கேட் பவுடர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை பயன்படுத்தலாம்னு சொன்னேன். ஸோ எல்லாருக்குமே சுலபமாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சபீனா பவுடர் இருக்குது இல்லைங்களா? இது வந்து உங்களுக்கு கிலோவே வந்து ₹30 தான் கிடைக்கும். அதனால் கடையில் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். அதில் இப்போ வர சபீனால பார்த்தீங்கன்னா, இந்த லெமனும் இந்த ஆலோவேரா வந்து மிக்சிங்கில் இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாக்கெட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா விதமான பூஜை பாத்திரமும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு தேய்ச்சி பார்ப்போம். ஏன்னா இதை சொன்னாங்க, இதை வச்சு நீங்கள் வெள்ளி பொருட்கள் தேய்ச்சாலும் ரொம்ப பளிச்சுன்னு வரும்னு சொன்னாங்க. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்துருவோமே. சார் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் இருந்தது தான் இந்த சங்கடை. ஸோ இதுக்கு நான் வந்து அந்த சபீனா தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அப்படியே கையிலேயே தேய்ச்சி பார்ப்போம் போகுதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் தேய்ச்சி சுத்தமாச்சுன்னா ரொம்ப ஈஸி தானே. ஏன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து சபீனா பவுடர் வந்து வச்சுருப்போம். ஸோ ஒரு சிலர் வந்து அந்த பழைய சபீனா வந்து வச்சுருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். வெறும் பவுடராக மட்டும் இருக்கும். ஸோ அதை வாங்காமல் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி இந்த லெமன் மிக்சிங் இருக்குது இல்லைங்களா? இதை வந்து வாங்கிக்கோங்க. உண்மையிலே அது சூப்பராக தான் இருக்குது. ஸோ உண்மையிலே ரொம்ப நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் அழுக்கு போகுது பாருங்கள். சும்மா அந்த பவுடரை மட்டும் தான் வச்சு தொட்டு தேய்ச்சிருக்கேன். ஸோ இன்னும் ஒரு வாட்டி தேய்ச்சிடலாம். ஏன்னா அந்த கொஞ்சம் நெஞ்சம் அங்கே இந்த கருப்பாக இருக்குது இல்லைங்களா? அதுவும் போயிடும். ஸோ உண்மையிலே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸா. ஸோ இனி வந்து நீங்கள் வெள்ளி பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்கும் தாராளமாக இந்த சபீனாவே பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இதை விட கருப்பாக எந்த ஒரு வெள்ளி பொருளும் இருக்காது இல்லைங்களா? ஸோ இதுவே வந்து இவ்வளோ பளிச்சுன்னு போகுதுன்னா தாராளமாக நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடிய வெள்ளி பொருட்களையுமே இந்த சபீனா வச்சு தேய்ச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 வாட்டி நான் வந்து வெறும் சபீனா மட்டும் தான் வச்சு தேய்ச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே அதோட ரிசல்ட்டை பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்னு? ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உண்மையிலே ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிருக்கு. அதுவும் வெறும் கையில் மட்டும்தான் வச்சு தேய்ச்சேன். பல வருஷமாக க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்த ஒரு வெள்ளி சங்கடை தான் இது. ஸோ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு சுத்தமாகிடுச்சு. ஸோ பல வருஷமாக க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்த இந்த வெள்ளி சங்கடை நல்லா பளிச்சுன்னு சுத்தமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் சபீனா இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் போடுற கமெண்ட்ஸை பார்த்து மற்றவங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க.